சொந்தங்களே, தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்குமே இந்த மளிகை கடைக்கெல்லாம் போனோம்னா பாய்ங்க கொஞ்சம் பேர் கடை வச்சுருந்தாங்க. பாய் கடை, இந்த ராவுத்தருங்க, க கரூர்காரங்க, அவங்க கரூர் பள்ளப்பட்டிக்காரங்க பாய்ங்க நிறைய பேர் இந்த மாதிரி மளிகை கடை வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, இப்போ அவங்க அதுலேருந்து ஒதுக்கிட்டாங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்து இந்த இன்றைக்கு வரைக்கும் சென்னையில் கூட நாட்டார் கடைன்னு இருக்கும். நாட்டார் அண்ணாச்சி கடை, அண்ணாச்சியே போனதுமே அண்ணாச்சின்னு இப்படியே தான் நம்ம வாயில் வரும். இன்றைக்கி அதை ஒழிக்கிறதுக்கு கார்ப்பரேட் கம்பெனி 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா வீட்டுக்கே கொண்டாந்து தராங்க. இதில் 1 கிலோ வெங்காயம் வேறு ஃப்ரீ. எப்படி பூந்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது 5 ரூபா வெங்காயம் 1 கிலோ, அது வந்து 5 ரூபாய்க்கு வெங்காயம் கொடுத்து 100 ரூபாய்க்கு இப்படின்னா வீட்டுக்கு கொண்டாந்து தராங்க. அங்கே எவ்வளோ தூரம் அந்த இது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? முதல்ல இந்த மாதிரி உள்ளார பூந்து நம்ம மளிகை கடை பூரா ஒழிச்சிடுறது. ஆரம்பத்தில் சின்ன வயசில் நம்ம இருந்தப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேஎஃப்சிலாம் கிடையாது. அப்படி நம்ம கலாச்சாரத்தை மாற்றிட்டாங்க. நம்ம நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுங்க எல்லாம் மாற்றிட்டாங்க. நோய் நொடிய 35, 40, 50 வயசு வரைக்கும் ஆயில், இப்போ பிறக்கிற பிள்ளைங்களுக்கு ஆயில் கிடையாதுங்க. சின்ன வயசில் நோய் உண்டு பண்ணிடுறாங்க. எல்லா பொருளையும் நீங்கள் எந்த பொருளை வாங்கி அறுத்தீங்கனாலும், கத்திரிக்காய் அறுத்தீங்கன்னா விதையே இருக்க மாட்டேங்குது. முருங்கைக்காய் பார்க்க அழகாக இருக்குது, உள்ளார விதையே இல்லை. எல்லாமே இப்படி போலி 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 போலி. மிளகு வாங்கினோம்னா அதில் முக்கால்வாசி பப்பாளி விதை, மிளகுடைய வாசமே இல்லை. இப்படியே இருந்தால் மனுஷன் இன்னும் 10 வருஷத்துக்கு கழிச்சு கற்பனை பண்ணி பாருங்கள், எல்லாமே நம்ம கலாச்சாரம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுங்க. இந்த மாதிரி நிலைமையில் இன்றைக்கி போயிட்டு இருக்குது. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ உங்களை மாதிரி, இப்போ என்ன மாதிரி உங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும்? இப்படி குழம்பிட்டு தான் வரணும், வேறு வழி இல்லை. எல்லா விஷயத்துலையும் இப்போ மளிகை கிடையாது இருந்தது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மால், பெரிய பெரிய மாலில் போய் சாப்பிட்றது நம்ம மக்களும் ரொம்ப ஒரு பெருமையாக ரொம்ப இதாக நினைக்கிறாங்க. சாப்பாட்டு விஷயமே பாருங்கள், நம்மளுடைய சாப்பாட்டு நம்மளுடைய கலாச்சாரம் அதெல்லாம் இப்போ எங்கேயுமே ஜாஸ்தி கிடையாது. எல்லாம் ஃபாரின் ஃபுட்டு தான். ஃபுட்டு பூரா ஃபாரின் ஃபுட்டு. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஃப்ரைட் ரைஸு, இதெல்லாம் நம்ம எந்த காலத்தில் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிடுவோம்? உடம்புக்கு அவ்வளோ கெடுதல். அவன் என்னைக்கு வாங்கின அந்த இதோ தெரியல, அதெல்லாம் எடுத்து இஷ்டத்துக்கு ஊற்றுவான். காலாவதி அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். அதனாலங்க மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. வேறு இவங்களெல்லாம் ஒழிக்கவே முடியாது. இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் நானும் கத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் கலாச்சாரம் நம்மளுக்கு அப்புறம், நம்ம காலத்துக்கு அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக கலாச்சாரம் எல்லாம் மாறி போயிடுங்க. கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். இப்படி விலைவாசியும் இப்படி ஏறிட்டு போகுது. தங்க விலை என்னைக்கு 75,000க்கு வருதோ நாடு ரொம்ப குட்டிச்சோட சீரழித்து போகுது. இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் 1 லட்ச ரூபாய்க்கு விட்டுருங்க. ஏழைங்கெல்லாம் எப்படி இது பண்ணுவாங்க? அதனால் இதை வந்து உங்கள்கிட்ட கொட்டணும்னு மனசில் இருந்துச்சு, அதனால் கொட்டினேன். நாளைக்கு சாயந்தரம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்லாம்